ஹலோ எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பஜாஜ் பல்சர் NS 160 BS6 மாடல் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த BS6 மாடலில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் லைட்டாக ஒரு கிளிக் பண்ணிடுங்க. பல்சர் இந்த பிராண்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. அதுவும் இந்த NS மாடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க. அது இதோட ஸ்டைலாக இருக்கட்டும், பவராக இருக்கட்டும், பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ஸ்பீடாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் இந்த பைக் அடிச்சிக்கவே முடியாது அப்படின்ற அளவில் தான் இருக்கும். இந்த பைக்கோட இன்ஜின் பார்த்திங்க அப்படின்னா 160.3 cc ஆயில் கூல்டு இன்ஜின். இதோட மேக்ஸிமம் பவர் பார்த்திங்க அப்படின்னா 17.6 bhp. மேக்ஸிமம் டார்க் பார்த்திங்க அப்படின்னா 14.6 Nm ஆஃப் டார்க். இந்த இன்ஜினில் பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் சிலிண்டர் 4 வால்வு கொடுத்துருக்காங்க. அண்ட் NS 200க்கும் இந்த பைக்குக்கும் இன்ஜினில் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 160ல் வந்து கிக்கர் கொடுத்துருப்பாங்க, 200ல் வந்து கிக்கர் வராது. அது மட்டும்தான் வித்தியாசம். அடுத்து டயர் பற்றி பார்க்கலாம். டயர் பார்த்திங்க அப்படின்னா டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்காங்க. MRF ஜாப்பர் டயர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து டயரோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 90/90 செக்ஷன் டயர். ஃப்ரண்ட்டில் வந்து பிரேக்கிங் பார்த்திங்க அப்படின்னா 260 mm டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. இது கேலிப்பர் வந்து என்ன கேலிப்பர்ன்றதை போடலை. ஆனால் இப்போ 200ல் பார்த்திங்கன்னா பைப்ரே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பைப்ரே பிரேக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பிரம்போவோட தயாரிப்பு தான். நிறைய ஹை பர்ஃபார்மன்ஸ் காராக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும், பிரம்போ நிறுவனம் தான் டிஸ்க் பிரேக் இதெல்லாம் தயாரித்து கொடுக்குறாங்க. அவங்களோட தயாரிப்பு தான் இந்த பைப்ரேயும். ரியர் டயர் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 120/80 செக்ஷன் டயர். ரியரில் பிரேக்கிங் பார்த்திங்க அப்படின்னா 230 mm டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனல் ABS கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பிரேக்கிங் ஆயில் கொடுத்துருக்காங்க. ரியரில் சஸ்பென்ஷன் பார்த்திங்க அப்படின்னா மோனோஷாக் அப்சார்பர் வித் நிட்ராக்ஸ் கொடுத்துருக்காங்க. பில்லியனோட ஃபுட் ரெஸ்ட்டுக்கும் ரைடரோட ஃபுட் ரெஸ்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பலாம் டிஸ்டன்ஸ் இல்லைங்க, பார்த்துக்கோங்க, இவ்வளோ தான் டிஸ்டன்ஸு. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா நார்மல் டெலஸ்கோப்பிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த பைக்கோட ஃபியூல் கெப்பாசிட்டி பார்த்திங்க அப்படின்னா 12 லிட்டர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கோட சீட்டு பாருங்கள், ரொம்ப சாஃப்டான சீட்டு. ரைடிங்க்கு வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸ்ப்ளிட் சீட்டு தான் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட மைலேஜ் பார்த்திங்க அப்படின்னா ஓனரோட ரிப்போர்ட்டு 42 கிலோமீட்டர் சொல்கிறாங்க. இந்த பைக்கோட டாப் ஸ்பீடு பார்த்திங்க அப்படின்னா 130 km/h. இந்த பைக்கோட ஓவரால் வெயிட் பார்த்திங்க அப்படின்னா 151 கிலோ. இந்த பைக்கில் கியர் டிரான்ஸ்மிஷன் பார்த்திங்க அப்படின்னா 5 கியர் கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா பாசிங் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. லோ பீம், ஹை பீம், டர்ன் இண்டிகேட்டர்ஸ், ஹாரன் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் வந்து லைட்ஸ் ஆன் பண்ணுறதுக்கு தனியாக செட் பண்ணிருக்காரு. மேலே பார்த்திங்கன்னா இன்ஜின் கில் சுவிட்ச், அடுத்து செல்ஃப் ஸ்டார்ட் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் வந்து கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் மிஸ்ஸிங். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல்லையும் கொடுத்துருக்காங்க, அனலாக்லையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா லோ ஆயில் இண்டிகேட்டர், டெயில் லேம்ப் இண்டிகேட்டர், கியர் நியூட்ரல் இண்டிகேட்டர், பேட்டரி லெவல், அப்புறம் டர்ன் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா பஜாஜோட லோகோ கொடுத்துருக்காங்க. அண்ட் RPM மீட்டர் பார்த்திங்கன்னா அனலாக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் ஃபியூல் லெவல் இண்டிகேட்டர்ஸ், மேலே பார்த்திங்கன்னா டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பீடோ மீட்டர், அது கீழே ஓடோ மீட்டர், ட்ரிப் மீட்டர் கொடுத்துருக்காங்க. RPM மீட்டர்லேயே வந்து ABS இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து மேலே பார்த்திங்க அப்படின்னா ஹை RPM இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. பைக்கை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாங்க. ஸ்டார்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா சுவிட்சஸ்க்கு பக்கத்தில் எல்லாம் சின்ன சின்னதாக லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. நைட் டைமில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பைக்கை அதுக்குள்ளாட்டியும் போட்டு கண்ணா பின்னாடி அடித்து வச்சுருக்காரு. இண்டிகேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக தொங்குது. நைஸ் ரெட் லேம்ப் விசிபிலிட்டி. லைட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ஹாலஜன் தாங்க கொடுத்துருக்காங்க. டெயில் லேம்ப் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. கீழே ப்ளூ கலரில் 2 செட்டப் தனியாக கொடுத்துருக்காங்க. அப்படியே சின்னதாக ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம். இது மெயின் ரோடெல்லாம் கிடையாதுங்க.
எங்கள் ஊர் ரோடு தாங்க, பார்த்துக்கோங்க. எங்கே போகிறோன்றதையும் பார்த்துக்கோங்க. நேராக எங்கே போகிறோன்றதையும் பார்த்துக்கோங்க. வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. அப்படியே ரிட்டர்ன் போகலாம். அண்டு NS 200 இருக்கட்டும், 160 இருக்கட்டும், இதோட பவர் வந்து அடிச்சிக்கவே முடியாது. செம்ம பிக்கப். வண்டியை போதையில் ஓட்டுறேன்னு நினைக்காதீங்க. மொபைலில் எடுத்த வீடியோ அப்படி தான் தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஒரு கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.